ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நாங்கள் வந்து ஒரு 1 வீக் வந்து க்ரூஸில் வந்து மெக்சிகோ போயிருந்தோம். 1 வீக் ஃபுல்லாக வந்து ஷிப்குள்ளே தான் இருப்போம். அதை பற்றி வீடியோ தான் இது வந்து ஃபஸ்ட்டு நாள் நாங்கள் க்ரூஸ்க்கு போன நாள் இது வந்து பேட்டில் ஷிப் அயோவா ஹிஸ்டாரிக் பேட்டில் ஷிப் வந்து மியூசியம் மாதிரி வந்து நிறுத்திருக்காங்க. எவ்வளோ பெரிய கப்பல்! இதுக்குள்ளதான் போக போறோம். ஹாய், ஃபைனலி நம்ம செக்இன்லாம் முடிச்சிட்டோம். நம்ம பெட்டிலாம் வந்து ஃப்ரெண்ட்லேயே வாங்கிக்குவாங்க, அவங்களே கொண்டாந்து ஷிப்பில் கொடுத்துருவாங்க. அவ்வளோதான், இனிமேல் பெட்டிக்கு வேலை இல்லை, ரூமுக்கு வந்துடும். அப்புறம் வந்து நமக்கு ஒரு கார்டு கொடுப்பாங்க. நான் கொஞ்சம் மறைச்சி காமிக்கிறேன். இது வந்து கார்டு. இனிமேல் நம்மளுக்கு வந்து பாஸ்போர்ட் தேவையில்லை, எங்கே போனாலும் வந்தாலும் இதே வச்சு ஷிப்பில் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். மெக்சிகோவில் இறங்கும் போதும் ஏறும் போதும் நம்மளுக்கு வந்து பாஸ்போர்ட் தேவை கிடையாது. இது இருந்தால் போதும், பாஸ்போர்ட் இனிமேல் பத்திரமா வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதில் தான் போக போகிறோம். நல்லா இருக்குதா பாருங்க. நான் உள்ளே போய் எடுக்கிறேன், எப்படி இருக்கு பார்க்கலாம். ஓகேயா? ஷிப்புக்குள்ளே வந்துட்டோம். இந்த க்ரூஸ் பார்த்திங்கன்னா 13 ஃப்ளோர் 14 ஃப்ளோர் அது மாதிரி இருக்கும். ரொம்ப பெருசு. அது ஷிப்புக்குள்ளே இருக்கிற மாதிரியே தெரியாது. ஒரு பெரிய ஹாலு அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. நம்மளுக்கு அந்த ஷிப்பு மூவ் பண்ணும்போது ஒரு சிக்கெல்லாம் வரும்ல, அதெல்லாம் இருக்காது. நல்லாவே ஸ்மூத்தாகவே இருந்தது. சூப்பராக இருந்தது. உள்ளவே பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் ஸ்லைடர்ஸ் அதெல்லாம் கூட இருந்தது. இது என்னோடய ஃபேவரட் இடம். நான் அடிக்கடி போகிற இடம். எனக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும். அங்கே காஃபி அன்லிமிட்டடாக வச்சுருந்தாங்க. அங்கங்கே இருந்தது ஸ்டேஷன். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்தோடனே செம்ம பசி. ஏன்னா காலையில் எல்லோரும் 4 மணிக்கெலாம் 3 மணிக்கே இருந்துச்சு. 4 மணிக்கு வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டோம். 6 ஹவர்ஸ் டிரைவிங்க. ஸோ பயங்கர பசி. இப்போ நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃபுட்டு பாருங்கள். இது வந்து ஏதோ என்ன சிக்கன், இது என்னமோ ஒரு சிக்கனு, ஃப்ரைட் ரைஸு, ஃபிஷ், இது வந்து டர்க்கி, ஃபிஷ்ஷு, மேஷ் பொட்டேட்டோ, சாலடு, இதெல்லாம் வச்சு சாப்பிட போகிறேன். பார்க்கலாம் இதில் எது நல்லாயிருக்கோ திரும்ப போயிட்டு. நிறைய ஃபுட் இருக்குது, டெசர்ட் இருக்குது, காஃபி, டீ எல்லாமே இருக்குது. இங்கே வந்து க்ரூஸில் வந்து மெயின் என்னென்னா ஃபுட்டு தான். நல்லா சாப்பிடணும். இங்கே வந்து நீங்கள் டயட்டெல்லாம் இருக்க முடியாது. நல்லா சாப்பிட்டுட்டு அது வீட்டுக்கு போயிட்டு இழைச்சிக்கிறேன். ஓகே, டாட்டா. நான் இப்போ சாப்பிட போகிறேன். ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக இருக்குது. ஃபிஷ்ஷு எல்லாமே நல்லாயிருக்கு. ஓரளவு டீசெண்டாக இருக்குல்ல. இது பாருங்கள், பையன் வந்து பர்கரு, போர்பன் சிக்கன் தானே அது பேர்? ஆமாம், போர்பன் சிக்கனு சில கொஞ்சம் எடுத்து வந்துக்கிறாரு. ஹஸ்பண்ட் என்ன எடுத்துகிட்டு வந்துக்கிறீங்க? கரெக்ட், நான் அதில் எதுவுமே எடுக்கல. கரெக்டு, ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இது வந்து பொண்ணோட பிளேட்டு. நல்லா இருக்குதா? ஓகே, நாங்கள் சாப்பிட போகிறோம். ஓகே, பர்கர் எடுத்துகிட்டு வந்திருக்கான், அதனால் ஃபிஷ் விட்ட போகிறேன். ஒவ்வொரு வேலைக்குமே சரி, டெசர்ட்டு, சாலடு, மெயின் கோர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அன்லிமிட்டடாக வச்சுருக்குறாங்க. நம்மளுக்கு எல்லாமே சாப்பிடவே முடியாது. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா கூட ஃபுல்லாகிரும். இட்டாலியன் இருக்குது, இந்தியன் இருக்குது, மெக்சிகன் இருக்குது, சைனீஸ் இருக்குது, இந்த மாதிரி பீட்ஸா, ப்ரெட்டு எல்லாமே இருக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ நீங்கள் சாப்பிட்லாம். டெசர்ட்டும் செமையாக இருக்கும். இந்த பாருங்கள், ஜெல்லோ எவ்வளோ கலரில் இருக்குது சொல்லிட்டு. கேக்கெல்லாம் சாக்லேட் கேக்கு, அந்த கேக்கு, இந்த கேக்கு, எனக்கு பேர் கூட நிறையா தெரியல. மில்க் கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா
நிறையா இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த க்ரூஸில் தான் நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் போயிருக்கோம், ஒரு 4-5 க்ரூஸ் போயிருக்கோம். இந்த க்ரூஸில் தான் வந்து இந்தியனுக்குன்னு தனியாக ஒரு ஸ்டேஷன் வச்சுருந்தாங்க. நம்மளோட இந்தியன் ஃபுட்டு நல்லா இருந்தது. பஜ்ஜிலேருந்து இட்லி, தோசை, பொங்கல், பூரி எல்லாமே இருந்தது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும், ரொம்ப சூப்பராக இருந்தது. இங்கேருந்து நம்ம காரு தெரியுதா? எங்கடா தெரியுது? எங்கது? எது? இதில் காமிங்க, நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இங்கே இருக்குது எங்கள் காரு, இங்கே இருக்குது எங்கள் காரு. நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அப்படியே மயக்கமாக வருது. இப்போ வந்து டாப் ஃப்ளோர் வந்திருக்கோம். இதுதானே டாப் ஃபஸ்ட்டு. ஓகே, இதுதான் மேலே இருக்கிறதுலே டாப் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். பாருங்க, சுற்றி பாருங்க லாஸ் ஏஞ்சல்ஸ் எப்படி இருக்குது. அங்க ஒரு ஃப்ளோர் இருக்கு மேல. சரியான மொட்டை வெயில். சரி, போட்டு கிளப்பும் போது இப்படி டாப்ல வந்து பார்த்தா நல்லா இருக்கும். அதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு வந்தோம். எப்படி இருக்குன்னு பார்க்குறது. நாங்கள் வந்து சும்மா மெதுவாக நடக்க போகிறோம். இவங்க ரிலாக்ஸாக படுத்துருக்காங்கன்னு பார்க்காதீங்க, இந்த பெட்டியெல்லாம் பார்த்துக்கிறோங்க. எவ்வளோ பெரிய கார்கோ ஷிப்பு பாருங்களேன். ஃபுல்லாக அவ்வளோ கண்டெய்னர் ஏற்றிட்டு இருக்காங்க. இங்கேருந்து பார்க்குறதுக்கு குட்டி குட்டியாக தெரியுது. ஒவ்வொரு கண்டெய்னரும் ஒரு ட்ரக்குக்கு பின்னாடி பார்ப்போம்னா அந்தளவு பெருசு. பார்க்குறதுக்கு குட்டியாக தெரியுது. இதுதான் நம்ம ரூமு. பார்த்திங்கன்னா ஒரு பெட் இருக்குது. இது வந்து 2 பேர் படுக்கிற பெட்டு. சரிங்க, இது வந்து ஒரு பெட்டு, இது வந்து ஒரு பெட்டு. ஸோ இது வந்து புல் டவுன்ஸ். ஓகேயா? இங்கே வந்து ஒரு கிளாசெட் இருக்குது, ட்ரெஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி. இங்கே வந்து ஒரு மேக்கப் வச்சுக்கிறதுக்கு. ஃப்ரிட்ஜா பாது? இல்லை, ஃப்ரிட்ஜு. சூப்பர். அவ்வளோதான். இந்த ரூம் வந்து இதிலேருந்து இவ்வளோ பெருசு இப்படி தான் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். அதனால் வச்சுக்கலாம், கன்வீனியண்ட்டாக தான் இருக்குது. நம்ம முக்கால்வாசி நேரம் வெளியில் தான் இருப்போம். அதனால் இது ஓகே தான். இங்கே வந்து படுக்க தான் வரும். ஸோ இங்கே பாத்ரூம் அப்புறம் நான் காட்டுறேன். பாத்ரூம் அக்குபைடாக இருக்குது, அப்புறம் காட்டுறேன். இதுக்கு சைடில் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துக்கிறாங்க. இது ஃபுல்லாக திங்ஸ் வச்சுக்கலாம். ஒரு சின்ன இது மாதிரி இருக்குது. அது மாதிரி அந்த சைடும் வந்து ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துக்கிறாங்க. இங்கே வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் மிரர் இருக்குது. நான் பாத்ரூம் காட்டுறேன்னு சொன்னேன்ல, பாத்ரூமா 2ஆம் பாத்ரூம். பார்த்தீங்கன்னா நானே இப்போ தான் பார்க்குறேன், ஃபஸ்ட் டைம். ஓகேவா? இங்கே வந்து அந்த இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு 2 ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துக்கிறாங்க, மேக்கப் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கெல்லாம். அப்புறம் பேஸ்ட் ப்ரஷ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஒரு திங்ஸ். இதான் ஸ்டாண்டிங் ஷவர். இது பாருங்கள், அவ்வளோதான். இது குளிக்கணும், அவ்வளோதான் பாத்ரூம். இங்கே கொஞ்சம் ஷெல்ஃப் வச்சுருக்குறாங்க சூப்பராக இருக்கிறதுக்கு. நான் ரூமுக்கு வந்து கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்கேன். ஸ்விம்மிங் போகுமா என்னன்னு தெரியல. அதுக்குள்ளே எனக்கு காஃபி கிரேவி வந்துருச்சு. இப்போ காஃபி எடுக்க போயிட்டுருக்கேன். இங்கே இருக்க வரையில நான் சாப்பிட்டுட்டே தான் இருப்பேன். யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. குண்டாயிட்டேன், ஒல்லி ஆகிட்டாதான் சொல்லக்கூடாது. ஓகேயா? இப்போ வந்து கரெக்டாக மணி 4. போட்டு பாருங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மூவ் ஆகுறது. தெரியுதா? நாங்கள் கிளம்புறோம். இங்கே வந்து டெப்பன்யாக்கி கிரில்லுக்கு வந்திருக்கோம். இது வந்து நம்மளுக்கு முன்னாடி சமைச்சு தருவாங்க. இந்த பேனில் சமைச்சு தருவாங்க. நான் சமைக்கும் போது காமிக்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சாலட் வந்திருக்கு. குட்டி குட்டி போர்ஷனாக தான் கொடுப்பாங்க சூப் சாலடெல்லாம்.
ஃபஸ்ட்டு நாள் டின்னருக்கு வந்து டெப்பன்யாக்கி கிரில்னு சொல்லிட்டு இந்த இதுக்கு போயிருந்தோம். நம்மளுக்கு முன்னாடியே வந்து எல்லாம் சமைச்சு கொடுப்பாங்க. அது டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அங்கே போயிருந்தோம். நல்லா தான் இருந்தது. ஃப்ரைட் ரைஸு, சிக்கன், அப்புறம் வேறு என்ன சூப்பு, சாலட் இதெல்லாம் கொடுத்தாங்க. நல்லா இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸு. Thank you. Careful, it's hot. Thank you. இவ்வளோ தான் சாப்பிட முடிஞ்சுது. இந்த 10 மணிலேருந்து வேறு ஸ்பீடு. இது பேர் என்ன? என்னப்பா? ஸ்குவிட்டு தானே இது பேர்? ஸ்குவிட்டு வந்து என்னால் ரொம்ப சாப்பிட முடியல. அது நம்ம ஒரு மசாலா போட்டால் சாப்பிடுவேன். இது ரொம்ப ப்ளெயினாக இருந்தது. ஓகே, நல்லா இருந்துச்சு. சிம்பிளாக காலி பண்ணிட்டேன். சூப்பரில். அவ்வளோதான், ஃபஸ்ட்டு டேயோட டின்னருக்கு வந்தாச்சு. இனிமேல் ரூமுக்கு போயிட்டு தூங்கணும், அவ்வளோதான். இந்த மாச்சா கேக்கு வாங்கியிருந்தேன். அது எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்தேன். ஆக்சுவலி மாச்சா பிடிக்கிறவங்களுக்கு அது பிடிக்கும். எனக்கு அவ்வளோவா மாச்சா பிடிக்காது. அதனால் அந்த டேஸ்ட் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஏதோ ஒரு பக்கத்தில் ஐஸ்கிரீம் இருந்தது, அதெல்லாம் வச்சு சாப்பிட்டு மேனேஜ் பண்ணிட்டோம். இப்படி தான் எங்களோட டே 1 வந்து போணுச்சு. இன்னொரு வீடியோவில் 2, 3 அதெல்லாம் போடுறேன். கம்பைன் பண்ணி போட முடியுதா பார்க்குறேன். இந்த வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.